வணக்கம் மக்களே! ஆல்ரெடி நான் மும்பைக்கு ரீச் ஆன வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ, அதோட நெக்ஸ்ட் பார்ட்டா தான் இது போடுறேன். ஏன்னா, நான் மும்பையில வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எனக்கு நைட்டு 10:00 தான் ஃப்ளைட் இருக்கு டூ பெங்களூர் அப்படின்னு. அதுவரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமா சேர்ந்து பக்கத்தில தான் கேட் வே ஆஃப் இந்தியா இருக்குன்னு சொன்னாங்க. நான் இதுவரைக்கும் அங்கே போனதே இல்ல. மும்பையில முன்னாடி 2, 3 தடவ வந்திருக்கோம். பட் இந்த இடத்துக்கு போனது கிடையாது. சரி, சரி சும்மா இருக்கிற நேரம் போய் பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லி கிளம்பினோம். போற வழியில ஆக்சுவலி என்னன்னா, ரொம்ப கூட்டமா இருந்தது. ஏன்னா, விநாயகர் சதுர்த்தி 3 டே விநாயகர வந்து ஆத்துல விடுற டேன்னு சொன்னாங்க. ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியா இருந்தது. 5 கிலோமீட்டர்ஸ் போகுறதுக்கு 40 to 45 மினிட்ஸ் டைம் எடுத்தோம். கொஞ்சம் கடுப்பா இருந்தது. இருந்தாலும் சரி ஓகே டைம் அப்படியாவது போட்டும் அப்படின்னு சொல்லி கடைசியா நாம இங்க ரீச் ஆயிட்டோம். ஸோ இது தான் ஹோட்டல் தாஜ். ஆக்சுவலி இதெல்லாம் நான் வீடியோஸ் அண்ட் மூவிஸில தான் பார்த்துருக்கேன். நேர்ல இப்போ தான் பார்க்குறேன். தாஜ் ஹோட்டலுக்கு நேரா ஆப்போசிட் வியூ தான் த கேட் வே ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம ஃபைனலி இங்கே ரீச் ஆயிட்டோம். பார்க்குறதுக்கு செமையா தான் இருக்குது. பர் டே 25Kன்னு சொன்னாங்க ரூம் எடுத்து தங்குறதுக்கு. அதான் அங்கே ஓடின ஓட்டத்தில் 5Kக்கெல்லாம் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். ஃபைனலி இங்கே நல்ல கூட்டமாக தான் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருந்தது. கேப் ஒரு 500 to 600 மீட்டர் தள்ளி தான் ஸ்டாப் பண்ணாங்க. அதனால கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதா இருந்தது. நடந்து நம்ம இங்க வந்துட்டோம். அப்போ இதுதான் நம்மளுடைய தாஜ் ஹோட்டல் அண்ட் த கேட் வே ஆஃப் இந்தியா. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு வாவ்! செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. நெறைய பேர் ஃபோட்டோஸ் போடும்போது நமக்கும் இங்க சென்டர்ல நின்னு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா இங்க ஏதோ வேலை நடந்துட்டு இருக்குது. அண்ட் நெறைய கூட்டமா இருக்குது. அண்ட் ஒரு நீட்டு கிளீன் அந்த மாரி எதுவும் இங்க கிடையாது. அதனால எனக்கு ஓகே அப்படிதான் சொல்ல முடியும். அதர்வைஸ் வாவ் அந்த மாரி எந்த ஃபீலிங்கும் இல்ல. சரியான வெயிலு வேற. மார்னிங் ஃபுல்லா மழை. ஒரு 11 மணிக்கு மேல அப்படியே வெயில் அடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தா கொஞ்சம் இங்கேயும் கூட்டமா இருந்தது. கொஞ்சம் பாட்டெல்லாம் நிப்பாட்டியிருந்தாங்க. இங்க தான் சாயந்தரம் 5 மணிக்கு விநாயகர கரைக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள நம்ம ஓடிடலாம். இல்லன்னா பிளாக்ல பெட்டு போயிடும். ஏர்போர்ட்டுக்கு வேற போணும். ஏர்போர்ட் வேற அங்கேருந்து 35 கிலோமீட்டர் இருந்தது நமக்கு. அதனால நாங்க சீக்கிரமா கிளம்பிட்டோம். ரொம்ப டயர்டா இருந்தது. பசி வேற தாங்க முடியல. வெயில்ல காஞ்சு கருவாடு மாதிரி ஆயிட்டேன். அப்புறமா நேரா நம்ம ரூம் பக்கத்துலேயே ஒரு ஆசாது ஹோட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. நேரா நாங்க இங்க வந்துட்டோம். வேற எதுவும் இல்ல. சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி மட்டும் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு இருந்தோம். சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்ல. சும்மா மெனு நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம பிரியாணி மட்டுமே ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் வந்துட்டு சிக்கன் லாலிபாப்பும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு அதுவுமே பிடிக்கல. கொஞ்சமா சாப்பிட்டோம். ஒரு 1 1/2 ஹவர் ஒரு 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு நேரா ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப வேண்டியதான்னு கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்குள்ள வீடியோ. பாய்.